திருவாதவூரின் பேருந்து நிலையத்தை பார்க்கிறோம். திருவாதவூர் இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய தலம். பல புனிதர்கள் தோன்றிய ஒரு ஊர். திருவாதவூர் என்ற பெயர் காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது திருவாதவூர் என்பதுதான் பின்னர் திருவாதவூர் என்று ஆகி இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. சங்ககால புகழ் குறிஞ்சி பாடுவதில் வல்லவரான கபிலர் பிறந்த ஊர் திருவாதவூர். சைவ சமய நால்வருள் ஒருவரான திருவாசகம் இயற்றிய மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் இதுதான். மதுரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் திருவாதவூர் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு செல்வதற்கு யானைமலை ஒத்தக்கடை செல்லும் வழியில் வலதுபுறமாக செல்லும் சாலை வழியாக சென்றால் திருமோகூர் தாண்டி திருவாதவூரை நாம் அடையலாம். இங்கே மாணிக்கவாசகர் வழிபட்ட சிவன் கோயிலும் அதே பெயரோடும் அதே புகழோடும் இன்றும் மாறாமல் பொலிவுடன் காணப்படுகிறது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையினரால் இந்த கோயில் இப்பொழுது பராமரிக்கப்பட்டு வருகிறது. வணக்கம், நான் உங்கள் தொன்மை தரிசனம் டிவி குலோத்துங்கன். நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடம் திருவாதவூர். திருவாதவூரின் பழம்பெருமைக்கு காரணமான திருமறைநாதர் கோயிலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். திருமறைநாதர் சிவன் கோயில் மிக பழமையானது. 2000 வருட பழமையான இந்த கோயிலில்தான் இயற்கை துடிப்பை தனது பாடலில் பதிவு செய்த கபிலர் பெருமான் கால் பாதங்கள் படிந்த இந்த கோயிலை நான் வணங்குகின்றேன். இதே கோயிலில்தான் 1000 வருடங்களுக்கு பின்னால், அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த கபிலரும் கபிலருக்கு 1000 வருடங்களுக்கு பின்னால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் மாணிக்கவாசகரும் இந்த கோயில் தடத்தில் கால் தடங்கள் பதிந்த இருவரின் புண்ணிய ஸ்தலமான இந்த திருமறைநாதர் கோயிலை நான் வணங்குகின்றேன். இங்கே இந்த கோயில் தலத்தின் திருவாதவூரின் பழம்பெருமைக்கும் சிறப்புக்கும் காரணமான சைவத்துக்கு வித்திட்ட சிவனடியார்கள் 4வருள் ஒருவரான மாணிக்கவாசகர் பாத தடங்கள் பொதிந்த இந்த திருமறைநாதர் திருக்கோயிலை பார்க்கிறோம். புராண வரலாறு குறிப்பிடும் இந்த தகவல் பலகையை பார்க்கிறோம். அருள்மிகு வேதநாயகி உடனாகிய திருமறைநாதர் திருக்கோயில் திருவாதவூர் என்ற இந்த கோயில் பற்றிய புராணத்தில் கபிலர், அதாவது கபில முனிவரின் வீரக்கத்தி தோஷம் நிவிர்த்தியானது. இக்கோயில் தலத்தின் சிறப்பாக இங்கே கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக புலவர் கபிலர் பிறந்த ஊர் என்று இந்த தகவல் பலகை அறிவிக்கிறது. ஆகவே இந்த கோயில் அமைந்துள்ள திருவாதவூரில் கபிலர் பிறந்தார் என்ற வரலாற்றை இது வெளிப்படுத்துகிறது. மாணிக்கவாசக பெருமான் கால் தடம் பதித்த இந்த புனிதமான கோயில் தலத்தை தொட்டு வணங்குவோம் வாருங்கள். மாணிக்கவாசகருக்கு 900 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த திருவாதவூரில் பிறந்தவர் கபிலர் என்பதை இந்த கோயில் தலத்தின் வரலாறு மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மாணிக்கவாசகர் சிறந்த சிவபக்தர். இவர் 2ஆம் வரகுண பாண்டியன் காலத்தில் வாழ்ந்தவர். அதாவது கிபி
863 முதல் 911 வரை வாழ்ந்த வரகுண பாண்டிய மன்னனின் சமகாலத்தைச் சேர்ந்தவர். மாணிக்கவாசகரின் காலத்திற்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வாதவூரில் பிறந்தவர்தான் இவ்வாவணப்படத்தின் நாயகன் கபிலர் பெருமான் என்பதை வரலாற்றின் பக்கங்களில் அறிகிறோம். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் இறைவன் மீது வைத்து பாடப்பட்ட மிகுந்த பக்தி சுவையான பாடல், மனதை உருக்கச் செய்யும் இயல்புடைய பாடல், கல்மனதையும் கரையச் செய்யும் இயல்புடைய திருவாசகத்தின் பக்தி சுவை பாடல்களைத்தான் இங்கே மாணிக்கவாசகர் பிறந்த இடத்தில் கோயில் எழுப்பப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இவ்விடத்திலிருந்து பக்தி பெருக்குடன் வழிபடுவது சாலச் சிறந்தது. இங்கேதான் அப்பர் என்று அழைக்கப்படும் மாணிக்கவாசகர் பிறந்தார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றார்கள். மதங்களின் எல்லைகளை கடந்து கடவுளின் மேல் வைத்து பாடப்பட்ட திருவாசகத்தின் பாடல்கள் மாற்று மதத்தவரையும் எளிதில் கவர்ந்ததில் வியப்பில்லை. இதற்கு ஒரு உதாரணம்தான் ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் என்றால் அனைவருக்கும் உடனே புரியும். அடிப்படையில் கிறிஸ்தவ மத போதகரான இவர் தமிழ் இலக்கியங்களை படித்து அதன் தொன்மையில் கருத்து வெளிப்பாட்டின் அதி உன்னத மேன்மையான போக்கில் தமது உள்ளத்தை இழந்தவர். திருவாசகத்தின் பாடல் வரிகளின் பக்தி சுவையை உணர்ந்து அதில் மனதை பறிகொடுத்து அழுது புலம்பியவர். கபிலருக்கு முன்னரே கபிலர் என்ற பெயரில் 3 கபிலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் முனிவர் கபிலர், மற்றொருவர் சாங்கிய நூலாசிரியர் கபிலர், மற்றொருவர் தொல் கபிலர். இந்த மூவருக்கும் பின்னர் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த 4வதாக தோன்றிய புலவர்தான் நமது ஆவணப்படத்தின் கதாநாயகர்களில் மூத்தவர் கபிலர். இளையவர் மாணிக்கவாசகர். இளையவரின் வரலாற்று தடங்களுக்கு பின்னர் பயணிப்போம். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பெரும் நிலப்பரப்பை ஆண்ட சேர, சோழ, பாண்டியர்கள் என்ற மூவேந்த மன்னர்களும் குறுநில மன்னர்களும் பெரிதும் வணங்கி போற்றிய அரும்பெரும் கவிஞர் குறிஞ்சி புலவர் கபிலரே. இந்த கபிலர் அந்தண வகுப்பில் தோன்றியவர் என்பதை இவர் இயற்றிய பாடல்களே நமக்கு சான்று பகர்கின்றன. இது தவிர புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என்று 126ஆம் புறப்பாட்டில் மரோக்கத்து நப்பசலையார் பாடிய புறச்சான்றும் கபிலர் அந்தணர் என்பதை உறுதி செய்கின்றன.
நான் உங்கள் குலோத்துங்கன், தொன்மை தரிசனம் டிவி குலோத்துங்கன். நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடம் திருவாதவூரில் மாணிக்கவாசக பெருமான் பிறந்த அந்த வீடு தற்பொழுது கோயிலாக கட்டப்பட்டு அது அறநிலையத்துறையினால் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது. மாணிக்கவாசக பெருமான் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் என்று அறியப்படுகின்றது. அதாவது பாண்டிய மன்னன் 2ஆம் வரகுண பாண்டியனின் அதாவது அவருடைய பிறந்த அந்த ஆட்சி காலமும் கிபி 863 முதல் கிபி 911 வரை ஆட்சி செய்தான். அவருடைய அந்த ஆட்சி அதாவது அவருடைய அந்த வாழ்ந்த வரகுண பாண்டியன் வாழ்ந்த அந்த காலத்தை சமகாலத்தை சேர்ந்தவர் இந்த மாணிக்கவாசக பெருமான் என்பது அறியப்படுகின்றது. நாம் இந்த கோயிலை வணங்குவோம். ஊருக்குள்ளே செல்வதற்கு முன்னர் ஊருக்கு வெளியே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடத்தை பார்க்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் அக்கினி குண்டத்தில் வேள்வி தீ எழுப்பி மந்திரங்கள் ஓதி புராகிரதம் செய்யும் அந்தணர்கள் செல்வப் பெருக்கை அடைந்து திகழ்ந்தனர். சமூகத்தில் ஏழ்மையும் ஏற்றத்தாழ்வும் இருந்தது. இந்த நிலையில்தான் பிறப்பால் 2ஆம் வர்ணத்தவரான சத்திரியர்கள் பிறப்பால் முதல் வர்ணத்தவரான செல்வச் செருக்குடன் இருந்த அந்தணர்களை கட்டுப்படுத்த விளைந்த காரணத்தினால் எழுந்த இயக்கங்களே பௌத்தம், சமணம், ஆசீவகம் ஆகும். இதற்காக சமணத்தின் 24வது தீர்த்தங்கரான மகாவீரர், மர்க்கலி கோசாலர் மற்றும் கௌதம புத்தர் போன்றவர்களின் போதனைகளே பிராமண வேதியர்களின் சமயமான வேத மதத்தவரின் தவறான கொள்கைகள் சரிவடைய காரணமாக அமைந்தது. எனவே வேத மதத்தவரின் எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு இந்த பௌத்த, சமண, ஆசீவக மதத்தவரின் மீது இருந்தது என்பதை சங்க இலக்கியத்தில் பல பாடல்கள் காட்டுகின்றன. அவற்றில் ஒன்று புறநானூற்றில் 166ஆம் பாடல் சோநாட்டு பூஞ்சாற்றூர் பார்ப்பான் கவுனியன் விண்ணந்தாயனை ஆவூர் மூலங்கிழார் பாடியது. பார்ப்பான் அவுனியன் விண்ணந்தாயனை பாடிய மூலங்கிழார் என்ற புலவர் இவன் பல வேள்விகளை செய்ததாக குறிப்பிடுகிறார். இவ்வடிகளுக்கு அறங்காத்தானும் உணரப்பட்டு ஒரு பழைய நூலாகிய வேதத்திற்கும் மாறுபட்ட நூல்களை கண்டோராகிய புத்தர் முதலான புறச்சமயத்தோரது மிகுதியை சாய்க்க வேண்டி என்ற புறநானூற்றின் பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. இதோ நாம் பார்க்கின்ற இந்த மலை ஓவா மலை என்று அழைக்கப்படுகிறது. கிமு 275ஆம் ஆண்டு அளவில் கபிலர் பிறந்ததாக கருதலாம் என்று ஆய்வாளர் கணியன்பாலன் கூறுகிறார். சங்க இலக்கியத்தில் கபிலர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 278. இவற்றுள் 261 அடிகளையும் 1440 சொற்களையும் கொண்ட குறிஞ்சி பாட்டுதான் பெரிய பாட்டு. 10 பாட்டில் ஒன்றாக குறிஞ்சி பாட்டு திகழ்கின்றது. வழிகாட்டி பலகையை பார்க்கிறோம். தமிழ் கல்வெட்டுகள் திருவாதவூர். குறிஞ்சிப்பாட்டு பழந்தமிழர் வாழ்வில் நிகழ்ந்த கள ஒழுக்கத்தை வெளிப்படுத்தும் அகத்திணை இலக்கியம் எனலாம். பெருங்கவி கபிலர் மலைகளை தன் கால்களால் கடந்து மழையிலும் பனியிலும் நனைந்து காடு ஆடை மாற்றிக்கொள்வதையும் அருகிருந்து பார்த்து பறவைகளின் பாடல்களையும் விலங்குகளின் ஒலிகளையும் காலங்களின் நகர்வுகளையும் தளிர்களின் நிற மாற்றங்களையும் பூக்களில் தேனிருக்கும் அறைகளையும் அருவியின் கரையோடிய நுரைகளையும் மலைபடு பொருட்களையும் முகில்விடு சுடர்களையும்
பனியில் சுடும் சுனைகளையும் வெயிலில் குளிரும் நதிகளையும் தன் ஐம்புலன்களின் வழியே ஏற்றி இறக்கியவன் பெருங்கவி கபிலர். தொன்மையான தமிழினம், இயற்கையில் கடவுளை கண்ட இனம், இந்த இனத்தின் கடைச்சங்க கால பெருங்கவி கபிலர். மனிதன் பிறந்த பிறகுதான் இந்த உலகமானது உணவுச்சந்தை என்ற கருத்து நிலையிலிருந்து ஐம்புலன் நுகர்வு என்ற உணர்வு நிலைக்கு தாவியது. அந்த வகையில் உலகத்தின் இயற்கை அழகியலை உணர்வு நிலையில் ரசித்த கவிஞன் பிறந்த பிறகே இந்த பூமியின் மீது ஒரு கலை நிழல் விழுந்தது. இயற்கை சார்ந்த கலை கவிகள் வரிசையில் மொழி உலகங்கள் தத்தமக்கென்று ஒரு கவிஞனை முன்னிறுத்தும் போது தமிழின் மொழி உலகம் தங்கள் இனத்தின் பங்காளன் என்று கபிலர் பெருமானை காட்டலாம். கபிலரின் பாடு பொருள்களுக்கு இடையில் ஊடுபொருளாக பயின்று வரும் விலங்குகளின் வரிசையில் புலி, யானை, கரடி, ஆமான், பன்றி, குதிரை, நாய் போன்றவைகளும், கடுவன், மந்தி, முசுக்கலை போன்ற குரங்கினங்களும், மா இனங்களில் வருடை, மரையா, கடமா, முழவுமா போன்ற மான் இனங்களும், பறவைகளில் அன்றில், இருதலை, எருவை, கடற்காக்கை, கிளி, குருகு, கூகை, மயில், வானம்பாடி போன்றவைகளும், அசோகு, இட்டி, உண்ணம், எருக்கு, ஐவனம், கோங்கு, சந்தனம், சுரப்புன்னை. திருவாதவூரில் பிறந்து வளர்ந்த கபிலர் இவ்விடங்களில் தனது கால்களை பதித்திருக்கிறார் என்பதை உள்ளூர உணர்த்துகிறது. சேம்பு, ஞாழல், வெகதிர், வேங்கை போன்ற மர வகைகளும், தெருள், தோன்றி, நரை, நெய்தல், நொச்சி, பித்திகம், மிளகு, முல்லை, வயலை, அவரை, உளிஞ்சை போன்ற கொடி வகைகளும், இவைகள் தவிர முக்கியமான 99 வகை பூவினங்களை குறித்தும் பாட்டுப்பொருளாக கபிலர் எழுத்தாணி கொண்டு பனை ஓலையில் இயற்கையை பதிவு செய்த வரலாறு மெய்சிலிர்க்க ஏற்படுத்துகின்றது. இங்கே தமிழ்நாடு தொல்லியல் துறை தகவல் பலகையை பார்க்கிறோம். சமணர் பள்ளி, திருவாதவூர். இம்மலை ஓவா மலை என்று ஊர் மக்களால் அழைக்கப்படுகிறது. இம்மலையில் சுமார் 50 அடி உயரத்தில் இயற்கையான குகைத்தளமும் அதில் சமணத் துறவியருக்காக அமைக்கப்பட்ட கற்படுகைகளும் காணப்படுகின்றன. குடைவரையின் முகப்பில் 2 பண்டைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகளின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு ஆகும். உபாசன், பரசு போன்ற பிராகிருத சொற்கள் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. இங்கே செங்கல் கற்களால் கட்டப்பட்டு அதன் மேல் பதிக்கப்பட்டிருந்த கடப்பா கற்சிலாப்பில் இச்சமண சின்னம் குறித்த தகவல் விளக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடப்பாக்கல் ஸ்லாப் காணாமல் போய்விட்டது. மொட்டையாக நிற்கும் இந்த செங்கல் பீடத்தை பார்க்கிறோம். ஒரு நாட்டின் பரப்பில் 33 விழுக்காடு காடு என்பது உலக நாடுகளின் சுற்றுச்சூழல் கொள்கை. காடுகளும் மலைகளும் காக்கப்படாவிட்டால் ஒரு நாடு தன் தலைக்கு மேல் இருக்கும் வானை இழந்துவிடும். மலைகளை கிரானைட் கற்களுக்காக வெட்டி எடுத்து அழித்தால் பிற்காலத்தில் மலை வளம் குன்றும். மலை வளத்தை இழந்தால் நாளடைவில் பயிர்கள் விளைச்சல் குறைந்தும் விளைச்சல் அழிந்தும் தரிசு நிலங்களாகவே போய்விடும். இதனால்
மக்கள் பசிப்பினிக்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மலைபடும் செல்வங்களை பட்டியலிட்ட கபிலர் உலகத்தின் முதல் சுற்றுச்சூழல் பெரும் புலவராகிறார் என்று கவிப்பேரரசு வைரமுத்து தனது நூலில் வெளிப்படுத்துகிறார். உழவர் உழாதன 4 பயனுடைத்தே, ஒன்றே சிறியிலை வெதிரின் நெல் விளையுமே, 2 தீச்சுளை பலவின் பழ மூழ்க்குமே என்று நெல்லும் பழமும் கிழங்கும் தேனும் கொட்டி கிடக்கும் இயற்கையின் தாய்மையை வியந்து பாடுகிறார். நாம் இங்கிருந்து பார்த்தால் குகையும் குகையின் கூரை பகுதியான நெற்றி பகுதி முழுவதும் நீண்ட கோடாக வெட்டப்பட்டுள்ள விளிம்பு பகுதியை பார்க்கிறோம். உளியினால் வெட்டப்பட்ட இந்த அமைப்பானது மழைநீர் வழிந்து குகைக்குள்ளே செல்லாமல் இருப்பதற்கான வடிகால் அமைப்பாகும். சங்ககால மக்களின் வாழ்வியல் கூறுகளோடு கற்பனைகளாக மரம், மலர், பழங்கள், பறவை, விலங்கு, அருவி, மேகம், பூச்சி இனம் போன்றவைகளை உவமைகளாக தங்கள் பாடல்களில் வடித்து அழகியல் காட்சிகளாக புலவர்கள் தீட்டி காட்டியுள்ளனர். சங்ககால தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளாக திகழ்ந்த சங்கப்புலவர்களின் பாடல்கள் சங்ககால மக்களின் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகமெங்கும் பரவி நவீன கட்டடங்களை கட்டியமைத்து குடியேற்றங்களை ஏற்படுத்தி நாகரிக கட்டமைப்பை அமைத்த தமிழர்கள் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை பரப்பியவாறு தமிழை உலக மொழியாக உயர்த்தினார்கள். ஆனால் இன்று ஆங்கிலேய இங்கிலாந்து நாட்டின் நாடு பிடிக்கும் காலனி ஆதிக்கத்தினால் ஆங்கிலம் உலக மொழியாக கோலோச்சுகிறது. ஆகவே இயற்கை கவிஞன் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்ற தற்கால ஆங்கிலேய அறிவுலகம் கொண்டாடுகிறது. ஆகவே நமது தொன்மையான சங்க இலக்கியத்தை ஆங்கில இலக்கியங்களுக்கு நிகரானவை என்று கூறப்படும் நிலை தாய்த்தமிழுக்கு நாம் இழுக்கை சேர்க்கிறோம் என்பதை உணர வேண்டும். பாறையின் மேலே வெட்டப்பட்ட படிக்கட்டுகள், கைப்பிடி கம்பி அமைக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய இயற்கையின் உயிர் துடிப்போடு தனது இதய துடிப்பை இணைத்து கொண்ட உலகத்தின் பெருங்கவிஞன் கபிலர் பெருமான் புகழ் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் கபிலர் பிறந்திருக்கிறார். அதாவது கிமு 275ஆம் ஆண்டில் பிறந்து 70 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார் என்பதை கணியன் பாலன் அவர்களது ஆய்வு உறுதி செய்கின்றது. இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொப்புள் கொடி முடிச்சு தொடரும் வரை கபிலரின் பெயர் நிலை பெற்றிருக்கும். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதாவது நீர் இல்லாமல் உலகில் வாழ முடியாது. அதுபோல மழை பெய்யவில்லை என்றால் ஒழுக்கமும் நிலை பெறாது போய்விடும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த வள்ளல் பாரி முல்லைக்கொடியாகிய தாவரத்தின் உயிர் துடிப்பை அறிந்து மனம் இளகி தன் தேரையே முல்லைக்கொடி படர விட்டு சென்றான். அத்தகைய பாரி மன்னன் ஆட்சி செய்த பரம்பு நாட்டு மக்களும் மன்னன் எவ்வளியோ அவ்வளியே மக்களும் என்பதாக
மரங்களை காத்து இயற்கையை வழிபட்டார்கள். அதனால் மழை வளம் குன்றாமல் நாடு செழித்திருந்தது. திரு அருட்பிரகாச வள்ளலார் வலியுறுத்திய வழிபாடு அனைத்து ஜீவன்களிடமும் இரக்கம் காட்டும் ஜீவ காருண்ய ஒழுக்க வழிபாடு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற இந்த உயிர் இரக்க கோட்பாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளல் பாரி மற்றும் இயற்கை பெருங்கவிஞர் கபிலர் வாழ்ந்து வழிகாட்டி உணர்த்திய முன்னோடி தெய்வங்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. குகையின் அடித்தளத்தில் ஒரு சில படுக்கைகள் வெட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இத்தகைய பெருஞ்சிறப்புகளை கொண்ட வள்ளல் பாரியை உயிர் தோழனாக கொண்ட உலகத்தின் முதல் இயற்கை சுற்றுச்சூழல் காப்பதை வலியுறுத்தும் கவிஞன் கபிலரது நினைவுகளை போற்றி அப்பெருங்கவிஞனுக்கு நினைவு சின்னங்கள் எழுப்பி போற்றி கொண்டாடிட அவ்வழி நடப்போம். மலையமான் திருமுடிக்காரியும் வையாவி கோப்பெரும் பேகனும் இரு கோவேளும் விச்சிக்கோணும் செல்வக் கடுங்கோ ஆழியாதனும் கபிலர் அறிந்த மன்னர்களாயினும் வேள்பாரியோடு மட்டும்தான் கபிலரின் வாழ்வும் வீழ்வும் அறியப்படுகின்றன. சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர் கூட்டணி படைகள் பாரியை கொன்று பரம்பை கைப்பற்றிய பிறகு பாரி மகளிரை கரையேற்ற ஊரூராய் அலைந்த புலவர் கபிலர் உலகத் தமிழ் சமூகத்தவரின் இதயங்களில் இடம் பிடித்து காலத்தை வென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர். பாரி மகளிரை எந்த மன்னரும் ஏற்காத நிலையில் அவர்களை பார்ப்பனச்சேரியில் விடுத்து அவர் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்று வரலாறு பேசப்படுகிறது. வணக்கம். நான் உங்கள் தொன்மை தரிசனம் டிவி குலோத்துங்கன். நான் தற்பொழுது அமர்ந்திருக்கும் இந்த குகை பகுதி திருவாதவூருக்கு அருகிலுள்ள சமண முனிவர்கள் தங்கிய இந்த குகை. புனிதமான இந்த குகையை தொட்டு முதலில் வணங்குகின்றேன். இந்த குகைக்கும் சங்க காலத்தில் வாழ்ந்த பெரும்புலவர் கபிலர் பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அது என்ன தொடர்பு பார்ப்போமா? இயற்கை பெருங்கவிஞர் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த 4வது, அதாவது இவருக்கு முன்னர் வாழ்ந்த 3 கபிலர்களுக்கு பின்னர் 4வதாக தோன்றிய கபிலர் பெருமான் இந்த திருவாதவூரில் பிறந்தவர். அவருக்கும் இந்த மலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு உண்டு என்றால், கபிலர் பெருமான் இங்கு இருந்துதான் திருக்கோவிலூர் என்ற பகுதிகளுக்கு போகின்றார். அந்த வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இங்கே அந்த கபிலர் பெருமான் வந்து தங்கி இருந்திருக்கலாம். ஸோ இங்கே அவர் கபிலர் பெருமான் தங்கிய அவருடைய பாதம் படிந்த இந்த பாறையை தொட்டு வணங்குகின்றேன். கபிலர் பெருமான் இயற்கையின் உயிர் துடிப்பை தனது பாடலில் பதிவு செய்துள்ளார். காடுகள் ஆடை மாற்றிக்கொள்ளும் அந்த கால மாற்றங்களை குறித்து தனது பாடலில் பதிவு செய்துள்ளார். எனவே 2300 ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்கை சுற்றுச்சூழலை வணங்கி போற்றி இயற்கையை பாதுகாப்போம் என்ற ஒரு எச்சரிக்கையை வழங்கிய உலக இயற்கை பெருங்கவிஞன் கபிலர் பெருமானை நாம் வணங்கி அவர் கூறிய அறிவுரைகளை ஏற்று நடப்போம். இப்பொழுது அதாவது காடுகளும் மலைகளும் காக்கப்படாவிட்டால் மலை வளம் குன்றி விவசாயம் மற்றும் விளைச்சல்கள் குன்றி விவசாயம் பொய்த்து போய் இதனால் மக்களும் விலங்குகளும் ஆடு மாடு உயிர்களும் பட்டினியால் இறந்து போவார். இதனால் உலகம் தன்னுடைய இயற்கை சமநிலையை
இழந்து போகும் என்று 2300 வருடங்களுக்கு முன்னரே இயற்கையை பாதுகாப்பதை வலியுறுத்திய இயற்கை பெருங்கவிஞன் கபிலர் பெருமானை வழிநடப்போம். முகப்பில் 2 பண்டைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகளின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு ஆகும். உபாசன், பரசு போன்ற பிராகிருத சொற்கள் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. வணக்கம். நான் உங்கள் தொன்மை தரிசனம் குலோத்துங்கன். நான் நின்று கொண்டிருக்கும் மலை திருவாதவூருக்கு அருகில் உள்ள ஓவா மலை. இந்த மலையை 1966ஆம் ஆண்டு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்த மலையில் உள்ள இந்த 2 கல்வெட்டுகளையும் கண்டறிந்து வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்கள். நான் இங்கே காட்டுவது, இங்கே கீழே குகையை பார்க்கின்றீர்கள். குகைக்கு மேல் தலைப்பகுதியில் மழை நீர் வடிந்து குகைக்கு உள்ளே போகாமல் செல்வதற்காக ஒரு நீண்ட கோடு போன்ற அந்த வெட்டு பகுதியை பார்க்கின்றோம். இந்த குகைக்கு மேலே தலைப்பகுதியில் உள்ள இந்த மழைநீர் வடிகால் வெட்டுப்பகுதிக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருப்பதை பார்க்கின்றோம். அது மழைநீர் வடிந்து அந்த கல்வெட்டு அழியும் நிலையில் இருக்கின்றது. இந்த மழைநீர் வடிகாலுக்கு கீழே உள்ள நீண்ட கல்வெட்டு எழுத்துக்களை பார்க்கின்றோம். இந்த 2 கல்வெட்டுகளும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. நாம் தற்பொழுது இந்த நீண்ட மழைநீர் வடிகால் அந்த அமைப்பிற்கு மேலே உள்ள முதல் கல்வெட்டை பார்க்க போகின்றோம். முதல் கல்வெட்டு எழுத்துக்களை வாசித்தால் பாங்காட அரு இதன் கொடுப்பித்தோன் என்று வாசிக்க முடியும். அதாவது பனங்காடு என்ற ஊரைச் சேர்ந்த அரிதன் என்பவரால் இந்த உறைவிடம், அதாவது கல்வெட்டு படுக்கைகள், இந்த உறைவிடம் சமண முனிவர்களுக்காக அமைத்து கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். அரு இதன் என்பது இங்கே அரிதன் என்ற பெயரை குறிப்பிடுகின்றது. பனங்காடு என்பது திருவாதவூருக்கு அருகில் உள்ள பனங்காடு என்ற ஊரை குறிக்கின்றது. அதாவது இங்கே பனங்காடு என்பது பாங்காடு என்று வாசித்தால், அதாவது பாவுக்கும் இங்கனாவுக்கும் இடையில் ஒரு நா விடுபட்டுள்ளதை பார்க்க முடிகின்றது. கல்வெட்டு ஆய்வாளருக்கு இந்த நாவை சேர்த்தால் பனங்காடு என்று வாசிக்க முடியும். ஆகவே பனங்காடு என்று வாசித்தால் திருவாதவூருக்கு அருகில் உள்ள பனங்காடு என்ற ஊரை குறிக்கின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே பனங்காடு என்ற ஊரை சேர்ந்த அரிதன் என்பவரால் இந்த படுக்கைகள் வெட்டுவதற்காக பண உதவி செய்யப்பட்டுள்ளதை நாம் அறிகின்றோம். நாம் தற்போது மழைநீர் வடிகால் அமைப்பிற்கு கீழாக உள்ள இந்த 2வது கல்வெட்டை பார்க்கின்றோம். நீண்டு
இதுவரைக்கும் நீண்டு பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வெட்டு எழுத்துக்களை நாம் பார்க்கின்றோம். இந்த கல்வெட்டு எழுத்துக்களை வாசித்தால் உபசன் பர்ரசு உரை கொடுப்பித்தோன் என்று வாசிக்கலாம். அதாவது உபாசகர் பரசு என்பவர் இந்த உறைவிடம் அமைப்பதற்காக பண உதவி கொடுத்து உதவி செய்து அமைக்கப்பட்டிருக்கின்றது என இந்த கல்வெட்டு எழுத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த கல்வெட்டில் உள்ள உபாசகர் என்ற பெயர் உபாசகர் என்ற வார்த்தையை குறிக்கின்றது. இதே உபாசன் என்ற இந்த சொல்லானது கீழவளவு அங்குள்ள சமணர் உறைவிடத்திலும் கொங்கர் புளியங்குளத்தில் உள்ள அங்கே சமணர்கள் உறைவிட கல்வெட்டு பொறிப்புகளிலும் இந்த உபாசன் என்ற சொல் காணப்படுகின்றது. இந்த உபாசன் என்பது உபாசகர் என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது. உபாசகர் என்றால் பொதுவாக இவ்விடத்தில் உபாசகர் என்பவர் கல்வி போதிக்கும் ஒரு ஆசிரியர் என்பதையே குறிக்கின்றது. ஆகவே கல்வி போதிக்கும் உபாசகர் பரசு என்பவர் இங்கே இந்த உறைவிடம் அமைப்பதற்கு உதவி செய்துள்ளார் என்பதை இந்த கல்வெட்டு கீழ் உள்ள 2வது கல்வெட்டு எழுத்து பொறிப்புகள் கூறுவதை நாம் பார்க்கலாம். விளிம்பு பகுதி மழைநீர் வடிகால், அதாவது மழைநீர் உள்ளே செல்லாமல் இருக்கின்ற அந்த மழைநீர் வடிகாலுக்கு மேலாக ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டும் கீழாக ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டும் சற்று முன்னர் பார்த்தோம். அதில் மேலாக உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு மழை நீரினால் அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் சில நாட்களில் அந்த கல்வெட்டு எழுத்து தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்துகள் முழுவதுமாக அழிந்துவிடும். ஆகவே கொங்கர் புளியங்குளத்தில் உள்ளது போன்று தமிழ் பிராமி எழுத்துக்களின் மேலாக ஒரு அந்த அழியாமல் மழை நீரினால் அழிந்து போகாமல் இருப்பதற்காக ஒரு 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 தகர செட்டு போட்டு ஒரு பாதுகாப்பு அமைப்பை இங்கே தொல்லியல் துறை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை. இங்கே மயில்கள் கத்தும் ஓசையினை கேட்கிறோம். இந்த காட்சிகள் கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு வரிகளுக்குள் நம்மை இழுத்துச் செல்கின்றது. சங்க காலத்தில் போர்களின் போது மரங்களை வெட்டி சாய்த்து வனங்களை தீயிட்டு அழிப்பது போன்ற பெருங்கொடுமை நிலவியது. எனவேதான் கபிலர் இயற்கைக்கு மனிதன் ஊறு செய்தால் இயற்கை மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும், அதனால் பூமி தனது போக்கை இழக்கும், அதனால் வாழ்வு அழியும், மாந்தரினமே இயற்கையோடு இயைந்திரு என்று எச்சரிக்கை வரிகளை உச்சரிக்கிறான். இங்கே திருக்கோவிலூர் பட்டணத்தில் தென் பெண்ணையாற்று கரையில் உள்ள கபிலர் குன்றை பார்க்கிறோம். இங்கேதான் மகாகவி கபிலர் வடக்கிருந்து என்ற உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தார். அவரது நினைவு பீடமாக சிறிய பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த கோயிலை பார்க்கிறோம். கபிலர் இங்கே காணப்படுகின்ற பாறையின் மீது அமர்ந்துதான் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார். தமிழ்நாடு தொல்லியல் துறை கபிலர் குன்று திருக்கோவிலூர். பாரி மகளிரை திருக்கோவிலூர் மலையமானிடம் ஒப்படைத்த பின்னர் கபிலர் உயிர் நீத்த இடம் கபிலக்கல் என அழைக்கப்பட்டதை இவ்வூரார் வீரட்டானேஸ்வரர் கோயிலில் உள்ள முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டு தெரிவிக்கிறது என்று வரலாற்றை வெளிப்படுத்தும் தமிழ்நாடு தொல்லியல் துறை பலகையை பார்க்கிறோம். செழுங்கற்பனைகளும் பொருள் புதிந்த சொற்களும் தீரா உழைப்பும் மாறாத இயற்கை அன்பும் மழை போல் தமிழ் பொழிந்த கருணையும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகத்தை
ஆவணமாக்கிய அழகும் கபிலர் என்ற மகா கவியை தமிழர் கைகூப்பி வணங்க வேண்டும். இங்கே கபிலர் நினைவு கோயிலை பார்க்கிறோம். தமிழ்நாடு தொல்லியல் துறை, கபிலர் குன்று, திருக்கோவிலூர். சங்க காலத்தில் திருக்கோவிலூர் பகுதியை மலையமான் மரபினர் ஆண்டு வந்தனர். சங்கப் புலவரான கபிலர் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் நெருங்கிய நண்பராவார். முடியுடை மூவேந்தர்கள் பாரியையும் பரம்பு நாட்டையும் முற்றுகையிட்டு அழித்துவிட பாரி தன் பெண்மக்கள் இருவரையும் கபிலரிடம் அடைக்கலம் தந்து உயிர் நீத்தார். அதன்பின் பாரி மகளிரை திருக்கோவிலூர் மலையமான் திருமுடிக்காரியிடம் ஒப்படைத்துவிட்டு உயிர் நீத்தார். அவர் உயிர் நீத்த இடமே கபிலர் குன்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் இவ்வூரின் அருகே ஓடும் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே ஒரு சிறு பாறை மீது கோயிலாக அமைந்துள்ளது. கபிலர் உயிர் நீத்த வரலாற்றை திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் உள்ள ராசராசன் கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக வடக்கிருந்து உண்ணா நோன்பு கொண்டு உயிர் விடுவது சமண முனிவர்களின் சமய பண்பாட்டு வழக்கமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சமணம் மட்டுமே பாரதம் முழுவதும் ஆழமாக வேர்விட்டு வளர்ந்து தனது விழுதுகளை பரப்பிய ஆலமரமாக இருந்தது என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே மகாகவி கபிலர் சமண மதத்தை, அதன் பண்பாட்டை தழுவியர் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். பூமியின் மொத்த இயற்கை சூழலை தமது கைகளில் சுமந்து, ஏ மனித இனமே, இயற்கையோடு இயைந்திரு என்று உலக மானிட சமூகத்திற்கு எச்சரிக்கை வரிகளை உரக்கச் சொன்னவர் மகாகவி கபிலர். கபிலர் பெருமான் பிறந்து வாழ்ந்த இந்த நிலப்பரப்பில் அம்மகா இயற்கை கவிஞனுக்கு நினைவாலயம் எழுப்ப வேண்டும். இதுவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உலக மானிட சமூகம், மன்னிக்கவும், உலக தமிழ்ச் சமூகம் உள்ளன்போடு வைக்கின்ற ஒரு விண்ணப்பம். இக்குன்றுகளின் தொடர்ச்சியை பகுதியை பார்க்கிறோம். கபிலர் பாரியின் உறவுக்கு காரணமானது பரம்பு மலை, பாரி ஆட்சி செய்த நிலப்பரப்பு. இந்த ஆவணப்படத்தின் அடுத்த பகுதியில் பரம்பு மலைக்கு செல்வோம். இந்த ஆவணப்படத்தை பாருங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.